தினமொரு வசனம். எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆவிக்குரிய வாழ்க்கை பாதையில் தொடர்ந்து முன்னேறி செல்ல இயலவில்லை. சோர்வுகளும் மன தொய்வுகளும் ஏற்பட்டு பயணத்தை இடையில் நிறுத்தவும் நேரிட்டு விடுகிறது. பின்மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் நாம் கொண்டிருக்கும் இலக்குதான். நம்முடைய இலக்குகள் நல்லவைகளாகவும் நியாயமானவைகளாகவும் இருக்கலாம். ஆனால் தேவன் குறித்த இலக்குகள் அவைகள்தானா என்பதே கேள்வி. சிலர் பக்தியாய் வாழ வேண்டும் என்பதை மட்டுமே இலக்காக வைத்திருக்கின்றனர். சிலர் பொருளாதார உயர்வுகளை அல்லது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை இலக்காக வைத்திருக்கின்றனர். சிலர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைதலை இலக்காக வைத்திருக்கின்றனர். ஆனால் நாம் குறித்திருக்க வேண்டிய இலக்கு என்ன? எப்படி ஆகிலும் இந்த பூமியில் தேவன் மகிமைப்படும் விதமாக வாழ்ந்து நித்திய வாழ்வை சுதந்தரிக்க வேண்டும் என்பதுதான். இந்த இலக்கின் பாதையில் தேவன் நம்மோடு இருப்பார். சோதனைகள், நெருக்கடிகள், தடைகள், இல்லாமைகள், வேதனைகள் இந்த பாதையில் உண்டு. ஆயினும் இவைகளால் நாம் சோர்ந்து போய் பின்வாங்க மாட்டோம். மோசேயையும் யோசுவாவையும் எலியாவையும் சோர்வுகளின் நடுவில் திடப்படுத்திய தேவன் நம்மையும் திடப்படுத்துவார். தொடர்ந்து முன்னேறி சென்றிட வழி நடத்துவார். தேவன் நியமித்த இலக்கின் பாதையில் நம்முடைய பிற தேவைகள் யாவற்றிற்கும் உரிய தீர்வுகள் உண்டு. அந்த பாதையில் மட்டுமே தேவன் நம்மோடு வருகிறார். இந்த இலக்கிற்கு பதிலாக சரீரத்தோடும் வாழ்வோடும் தொடர்புடைய இலக்கை நோக்கி செல்லும் பாதையில் அங்கே விரும்பியபடி காரியங்கள் நடவாத போது சோர்வுகள் ஏற்படும். ஆனால் அங்கே சோர்வகற்றி தொடர்ந்து நடக்க வைக்கும் தேவன் இல்லை. ஏனென்றால் தேவன் நியமித்த இலக்கை நோக்கிய பாதையில்தான் அவர் கூட வருகின்றார். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதை இலக்காக கொண்டு ஓடிய இயேசு எத்தனையோ சோதனைகள் வந்தும் வெற்றி பெற்றார். தேவ இலக்கு நோக்கி செல்வோம். அங்கே சோர்வு தொடர்வது இல்லை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உன்னுடைய சித்தத்தின்படியும் உம்முடைய கிருபையின்படியும் உம்முடைய வழிகாட்டுதலின்படியும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.